அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 20 நரசிம்மர் வெளிப்படுதல். மைத்ரேயரே, பிரகலாதன் எதை பற்றியும் கவலை கொள்ளாது நாராயணரையே நினைத்து கொண்டிருந்தான். அவன் யோகபலத்தால் விஷ்ணுமயத்தானால் அவனை கட்டியிருந்த நாகபாசனங்கள் அற்றுப்போனன. கடல் அலைகள் வேகமாக அடித்தமையால் பிரகலாதனுக்கு மேலே போடப்பட்டிருந்த மலைகள் கரையை அடைந்து விட்டன. அதனால் பிரகலாதன் கடலிலிருந்து வெளியே வந்தான். அவன் வெளியே வந்தபோது விஷ்ணு பகவான் அவன் முன் தோன்றி, பிரகலாதா, நீ எதை பற்றியும் சிந்திக்காது எவ்வேளையிலும் என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ விரும்பியவற்றை கேள் என்றார். சுவாமி, நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அப்பிறவிகளில் உன்னை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். நீ எவ்வேளையிலும் எனது உள்ளத்தில் நீங்காது இருத்தல் வேண்டும் என்று கேட்டான் பிரகலாதன். பிரகலாதா, முன்பே என் மீது உனக்கு பிரியாத பக்தி உண்டாகியிருந்தது. அது இன்னும் அதிகரிக்கும். அதை விட்டுவிட்டு உனக்கு தேவையான வரன்களை கேள் என்றார். எம்பெருமானே, எனது தந்தை மிகவும் கொடியவர். காரணமின்றி தங்கள் மீது பகை கொண்டு அதை பல வழிகளாலும் மிக கொடூரமாக செயற்படுத்தி வருகிறார். எவ்வளவு கொடியவராக நானும் அவர் எனது தந்தை. அதனால் அவரை மன்னித்து ஆட்கொண்டருளல் வேண்டும். என்னை அழிக்க நினைத்த பாவங்கள் யாவும் தாங்கள் கருணையினால் செயலற்று போதல் வேண்டும். இவற்றை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று வணங்கினான். அதை கேட்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு, அப்படியே ஆகட்டும், இருப்பினும் எனது மகிழ்விற்காக உனக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன், கேள் என்று வற்புறுத்தினார். எனது தந்தையே என்றும் உனது நினைவோடு இருக்கும் எனக்கு எந்த குறையையும் நீ விட்டு வைத்தவில்லை. எனக்கு நேர்ந்த துன்பங்கள் எதுவும் உனது கருணையினால் என்னை துன்புறுத்தாது மகிழ்ச்சிப்படுத்தின. உனது திருவடி தாமரைகளில் அடியேனை ஏற்றுள்ளல் வேண்டும். எவன் உன்மீது பக்தி கொண்டு உன்னை ஆராதிக்கிறானோ அவனுக்கு மோட்ச இன்பத்தை அருளல் வேண்டும் என்றான். பிரகலாதா, நீ விரும்பிய வரங்களை தந்தேன். நான் உனது உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதால் நீ நினைப்பது யாவும் உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். பிரகலாதன் மீண்டும் ஹிரண்யனின் அரண்மனைக்கு வந்து அவனை வணங்கினான். ஹிரண்யன் அவனை கண்டு ஆசரித்து போதும் அதை காட்டிக்கொள்ளாது அவனை அணைத்து முத்தமிட்டு குருவிடன் அனுப்பி வைத்தான். ஹிரண்யனது மனம் பிரகலாதனை எண்ணி கவலைப்பட்டது. இருந்தபோதும் முன்பு நேர்ந்த பிரம்மாவசத்தால் நாராயணன் மீதிருந்த துர்வேஷம் அளவுக்கதிகமாக அதிகரித்து அவனை பெருங்கோபம் கொள்ள வைத்தது. அதனால் பிரகலாதனை அவன் கொல்ல நினைத்தான். அதனால் நாராயணன் அவன் சங்கரிக்க தீர்மானித்தான். தேவராலோ மனிதராலோ மிருகங்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதென்று ஹிரண்யன் வரம் பெற்றிருந்தமையால் நாராயணர் நரசிம்ம உருவெடுத்தே அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஹிரண்யன் தனது மகனை கோபத்துடன் பார்த்து, உனது ஆண்டவன் எத்தூணில் இருப்பானோ என்று ஏளனமாக கேட்டான். பின்பு அத்தூணிலிருந்து வெளிப்பட்ட ஹிரண்யன் சங்கரித்தான். அதன் பின் பிரகலாதனும் திருமணம் செய்து புத்திர பௌத்திரங்களை பெற்று அதிகாரங்களை நீக்கி மோட்சத்தை அடைந்தான். மைத்ரேயரே, பரமபக்தனான பிரகலாதனின் கதையை சொன்னேன். பிரகலாதனின் சரித்திரத்தை களங்கமற்ற மனதுடன் கேட்டால் கேட்டவர்களின் பாவங்கள் யாவும் அழிந்து போகும். அச்சரித்திரத்தை படிப்பவர்களும் சொல்பவர்களும் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவார்கள். எவன் இச்சரித்திரத்தை படிக்கிறானோ அவன் பௌர்ணமியிலும் துவாதசியிலும் அஷ்டமியிலும் சூரிய கிரகண புண்ணிய காலத்திலும் பலவிதமான வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட உபயதோர்மங்களான பசுக்களை தட்சணையோடு தானம் செய்த பயனை அடைவான்.
அவனை ஸ்ரீமன் நாராயணன் பிரகல்நாதனை பாதுகாத்தது போல பாதுகாத்தருள்வார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.